அடுத்த செய்தியாக சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு 4 டோல்கேட்டுக்கு நீங்கள் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். இது எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்தியை உள்ள போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 276 கோடி ரூபாய் அந்த ஃபாஸ்டேக், அந்த NHA, அந்த வசூல் டோல் பிளாசாவுக்கு தமிழக அரசு நிலுவையாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க அந்த NHAலேருந்து. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய அந்த டோல் பிளாசாவை கடந்து போகக்கூடிய பஸ்ஸுகளுக்கு ஸ்டாப் பண்ணுங்க, அனுமதி கொடுக்காதீங்க, இதனால் வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால DGPக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கான பலத்தை ஏற்பாடை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதை விட மோசமான ஒரு அரசாங்கம் இருக்க முடியாது. நிர்வாக சீர்கேட்டில், நிதி மேலாண்மையில் இருக்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன் சார். மத்திய அரசினுடைய தொலைத்தொடர்புத்துறை இன்டர்நெட் ஆக கொடுத்த ஃபீஸ் அதை ஆரம்ப கல்வித்துறை வழங்கவில்லை. பார்த்தோமா இல்லையா? ஆகையினால அவங்க கேட்டாங்க, மத்திய அரசு கேட்டாங்க, எங்க பணம் அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த பஞ்சாயத்து கட்டணம் கொடுக்கல. மத்திய அரசுக்கு கொடுப்பதற்கு இவர்களிடம் பணம் இல்லை. எலக்ட்ரிசிட்டிக்கு மத்திய அரசனுடைய போலுக்கு இவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்களா? அங்கே ஏகப்பட்ட பாக்கி வச்சிருக்கிறார்கள், கொடுக்கல. சரி, பப்ளிக் சர்வீஸ் ஆச்சு, அதை நம்ம நல்லபடியாக விடணும், அதில் போய் சண்டை படக்கூடாதுன்னு நினைத்தால் 276 கோடி 116 கோடி அசல் பணம் கடன் வைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் சார். பல மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து மின்சார வாரியத்துக்கு பணம் கட்டுவதில்லை. அது ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. மின்சார வாரியம் நஷ்டத்தில் இருக்கு. அவனும் அரசாங்கம், அவனும் தமிழ்நாடு, இவனும் தமிழ்நாடு. என்ன பண்றது? நகராட்சி பணம் கட்டலாம், மின்சார வாரியம் போய் நீங்களும் நானும் பணம் கட்டலைன்னா பிளக்க உருகிட்டு வந்துடலாம். அந்த காலத்தில் பிளக்க உருகலாம். இப்போ எல்லாமே இந்த மீட்டர், ஸ்மார்ட் மீட்டர் கட் பண்ணிடலாம். பண்ண முடியுமா? பாமாயிலுக்கு கூட பணம் கட்டலன்னு சொல்லிட்டு பாமாயிலுக்கு பணம் கட்டல. பல இடத்துல மின்சார வாரியம் ஸ்ட்ரீட் லைட்டை ஆஃப் பண்றாங்க சார், பணம் கட்டலைன்னு. வேற என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்களுக்கு இதா இல்லையா? கிராமப்புறங்களில் இந்த கொடுமை நடக்கிறது. நைட்டில் ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணுறாங்க. என்ன அரசாங்கம் இது? இப்போ 276 கோடிக்கு டோல்கேட் பணத்தை கட்டவில்லை என்றால் சார், இவங்களுக்கு வசூல் பண்ணதுக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்குறேன். உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் எல்லாத்தையும் வசூல் பண்ணுறாங்கல்ல. ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், வேற என்னென்ன டேக்ஸ், ஏதாவது உங்களை விட்டு வைக்கிறாங்களா? விட்டு வைக்கல. ஆனால் வாங்கின காசை வாங்கிட்டு மத்திய அரசுக்கு கொடுக்க முடியலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தர் ஒரு ஃப்ளாட்டில் நாங்கள் யாரும் வாட்டர் டேக்ஸ் கட்ட மாட்டோம், நாங்கள் யாரும் ஹவுஸ் டேக்ஸ் கட்ட மாட்டோம்னு விட்டுறோம் அரசாங்கம். அதெல்லாம் விடுங்க. பஸ்ஸில் போகிறாங்க, அந்த பயணிகள்கிட்ட, சார் நாங்கள்லாம் மத்திய அரசுக்கு டேக்ஸ் கட்டுறது இல்லை சார், நாங்கள் டோல்கேட்டில் கொடுக்கறது இல்லை சார், ஆகையினால நீங்கள் கட்ட வேண்டிய ஃபேர் 35 ரூபா 80 பைசாக்கு பதிலாக நீங்கள் 32 ரூபா கொடுத்தா போதும் சார் அப்படியே சொல்கிறோம். டிக்கெட் வேறு வாங்குறீங்களேங்க. மக்கள் மத்திய அரசனுடைய டோல்கேட்டுக்கும் சேர்த்து தான் உன்ட்ட பணம் கொடுக்குறோம், அதை வச்சு தான் நீ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற. அப்போ மக்கள்கிட்டேருந்து வாங்கிய பணத்தை, மக்கள் மத்திய அரசுக்கு கொடுத்த பணத்தை நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? நீ வாங்கிட்டல, வாங்கலைன்னா பரவாயில்ல. இல்லை நாங்கள் டோல்கேட்லாம் நாங்கள் வாங்கலை சார், நாங்கள் மாநில அரசு தான் சார் கட்டுது, நாங்கள் அதை வச்சு நாங்கள் விலை நிர்ணயம் பண்ணலை சார் அப்படியே சொல்கிறீங்க. பண்ணலை. அப்போது இது ஃப்ராட், ஏமாத்து, எத்துவாளித்தனம். இப்படிதான் இது சொல்லணும். வேற எப்படி சொல்றது? என்ன நினைப்போ, என்ன பண்ணிரு இந்த கோர்ட்டு பண்ணிடுமா நம்மளை அப்படின்னு திமிரு தானே அந்த கார்பரேஷன், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதிகாரிகளுக்கு, அமைச்சருக்கு. இன்னைக்கு என்னாச்சு? 4 டோல்கேட் வழியாக அரசு பஸ் போகக்கூடாது. இப்போ எப்படி போவாங்க? பாதிக்கப்பட போகிறது சாதாரண மக்களாக இருக்காங்களே சார்.
பாதிக்கப்பட போறது உடனே சொல்லுவாங்க பாருங்க, மத்திய அரசு பாரு இந்த டோல்கேட் பணம் வாங்கவில்லை என்றால் என்ன உங்க ரோட்லயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்ல போறோம். மக்கள் போராட்டமா அதை மாத்துறதுக்கான முயற்சியாகும். உடனே அப்படி திருத்தி உடனே எங்க ஊருக்கு நீ உடனே பஸ்ஸை நிறுத்தி விட்டியா, மத்திய அரசே அப்படின்னு 4 ஊப்பி 200 ரூபா ஊப்பி உள்ள வரும். நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க. இப்போ 40,000 கோடி ரூபா உங்களுக்கு கல்வித்துறைக்கு பட்ஜெட். இந்த 40,000 கோடியில் 2,000 கோடி ஒரு பெரிய பணம் உண்டா, அதுவே ஏமாந்து தான் வாங்கினேன், அதுக்கு போய் கேஸுக்கு போகிறல்ல. அப்போ அது இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா? அரசாங்கத்தில் பணம் இல்லை சார். பணம் இல்லாததுனால தானே இந்த பகுதி நேர ஆசிரியர்களை உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அவர்கள் நேற்று கூட முந்தானத்தை இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, திருப்பி குண்டு கட்டாத்துக்கு உள்ளே போட்டீங்க. திராவிட மாடல் அரசிட்ட பணம் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறீங்க. 2 நாளைக்கு முன்னால் இதே கேள்வியைத்தான் நீதிமன்றம் கேட்டது. உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டதா இல்லையா நீதிமன்றம்? கேட்டது இல்லை. கேட்டது. அப்போ இவங்கிட்ட பணம் இல்லை, இது ஒரு பக்கம். ஆனால் மத்திய அரசை ஈஸியாக ஏமாத்திர முடியும். மத்திய அரசு கேட்டால் உடனே மாநில உரிமை மத்திய உரிமைன்னு திசை திருப்ப முடியும். இதை மாதிரி ஒரு மோசமான நிர்வாகம் உள்ள ஒரு அரசாங்கம் இருக்கவே முடியாது. இது தன்னை ஏமாற்றுகிறது, மக்களை ஏமாற்றுகிறது, தேசத்தை ஏமாற்றுகிறது. இந்த மாதிரி அரசாங்கம் இருப்பதற்கு தகுதியற்ற அரசாங்கம் என்பதுதான்.